ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் வந்து நம்ம தனுஷோட ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். பட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சூர்யா சாரோட இன்னொரு புதிய ஒரு அப்டேட். பிகாஸ் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹைப் கொடுத்துருக்க ஒரு திரைப்படம். பாட்டாக இருக்கட்டும், படத்தோட நடிகராக இருக்கட்டும், அண்ட் ஈவன் டிரெக்டர். ஸோ கார்த்திக் சுப்ராஜோட டிரெக்ஷனில் அது ரெட்ரோ அப்படின்ற ஒரு படம் வந்து மே 1ஆம் தேதி முதலாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து இன்னொரு அருமையான ஒரு அப்டேட். பிகாஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறது ரெட்ரோ படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டேஸ் பார்த்துட்டு வந்துடலாமா இதான். பிகாஸ் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி த ஒன்னாக இருக்கட்டும், கனிமாவாக இருக்கட்டும், கண்ணாடி பூவாக இருக்கட்டும், அமேசிங்காக இருந்துச்சு கேட்கும்போது சனாவோட மியூசிக்கில். அண்ட் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது இல்லை, பிகாஸ் 2 minutes and 43 seconds அந்த ஒரு ட்ரெய்லர் இருக்க போகுது. ரைட்டாகவே பார்த்துட்டு வந்துடலாம் வித்தவுட் ஃபர்தர் டேஸ். அதுக்கப்புறம் மீதி பேச வேண்டிய விஷயங்களை அப்புறமா பேசிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ரெடி, 1 2 3 here we go. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? மான் கறி ஷோ ஓட்டிலாம் மாடே. ஓட்டா ஓட்டா. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம், அந்த சண்டை, திடீர்னு பீஸ், டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருங்கண்ணா. சிரிச்சிட்ட எதுவுமே சரியாவில்லடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். இந்த வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போலாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். The one தரமான செய்கை இந்த படம் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மை மியூசிக் படித்து இதோ பேன் இந்த மூவி தான் ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிரெடிட்ஸ் டு சாரி டி சீரீஸ். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, இதில் வந்து ஜோஜோ ஜார்ஜ் அண்ட் ஜெயராம் வாஸ் வேறு லெவலுங்க. ஒவ்வொரு டயலாகாக இருக்கட்டும், சூர்யா சாரோட கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் லிவிங் ஹிஸ் கேரக்டர். இன்னொரு பக்கம் வந்து சூர்யா நெஸ் டான்ஸிங். அந்த வைப்பில் நாங்கள் எவ்வளோ வாட்டி பார்த்துருப்போம்னு தெரியல. எனக்கு அப்படியே அந்த ஒரு ஃபீலுக்கு நான் போயிட்டேங்க. அந்த டைம்லலாம் சூர்யா சாரோட படங்கள் வந்து இட் வாஸ் லிட்டரலி கிவிங் கூஸ் பம்ப்ஸ் அண்ட் இட் மேட் அ லார்ஜ் இம்பேக்ட் அமாங் தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கங்குவாட ஒரு டிசாஸ்டரை தொடர்ந்து இவர் இந்த படத்தை சூஸ் பண்ணிக்கானா திஸ் இஸ் சம்திங் ரியலி பிக் அண்ட் ரியலி ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். அண்ட் பார்க்கும்போதே தெரியுதுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த கடுமையோட மியூசிக் வந்துச்சு இல்லை, அந்த மியூசிக்கோடைய ஒரு போர்ஷன் வந்து ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் 40 seconds நினைக்கிறேன், இட் வாஸ் அ பிளாஸ்ட். ட்ரெய்லர்லேயே அது வந்து அப்படியே ஒரு எலிவேட் ஆன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு டயலாகாக இருக்கட்டும், அண்ட் ஜெயராமோடைய அங்கங்கே வர சின்ன அந்த சர்க்காசமாக இருக்கட்டும், அண்ட் ஜோஜோ ஜார்ஜோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவருக்காக வெயிட் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த ஒருத்தன் வரதுக்காக. ஸோ அந்த த ஒன் அப்படின்றது வந்து சூர்யா சார் அந்த பாட்டு இப்போ தான் புரியுது எனக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயண் மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
அண்ட் ஓவரால் லைக் இந்த த்ரூ அவுட் தி ட்ரெய்லர் இந்த மியூசிக் கூட ஒரு இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும்ல சில மியூசிக்காக இருக்கட்டும், சில விஷயங்கள் இருக்கட்டும். ஆல்பமே நல்லா இருந்தாலும் சப்போஸ் அந்த ஆல்பம் நல்லா இருந்தாலும் படத்தோட ஸ்டோரி லைக் வேறு மாதிரி டேர்ன் ஓவர் ஆகலாம். அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு இதில் நாங்கள் வந்து பார்க்குற அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ். அண்ட் ஃபார் ஷுவர் சூர்யா சாரோட கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் பூஜா ஹெக்டே அஃப்கோர்ஸ் அவருக்கு ஈக்குவலாக அவனுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த டஸ்கி ஸ்கின்னாக இருக்கட்டும் லைக் ரொம்ப பக்காவாக ராவாக இருந்துச்சு, அது நல்லாவே இருக்குது பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து அதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து இதில் அவர் வந்து கல்ட்டுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், தம்மம்னு சொல்கிறதா இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கு நாசர் சாரோட இது ஓவரால் இதில் வந்து ஒரு பேக்கேஜ், என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் கண்டிப்பாக இருக்கும். தரமான செய்ய அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பிகாஸ் பார்க்கும்போதே தெரியுதுங்க, இட் ஜஸ்ட் த்ரூ அவுட் தி ஹோல் ட்ரெய்லர் நமக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூர்யா சாருக்கு வந்து இந்த அடிப்படை சண்டை இதெல்லாம் சொல்லிட்டால் ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் செய்ய வராதுன்னு தெரிஞ்சும் அவரை விட்டு போக மாட்டேங்குது. ஸோ அதுலேயும் நம்ம பூஜா ஹெக்டே வந்து சொல்கிறாங்கல்ல நிறைய ஏமாற்றிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அன்பு மவனே டேடி உனக்காக வாரேன்ற சொல்லதாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து எபிக் டயலாக்ஸ்ங்க. தியேட்டர்லலாம் நானோட ஆடியன்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு வாவ் மெட்டீரியல் தான், அதுதான் மெயின் இந்த ஒரு இதில். ஸோ பார்க்கலாம். May 1 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. லைக் ஆல் தி பெஸ்ட் இந்த படத்துக்கு, இந்த ஹோல் க்ரூக்கு. ஸோ ரொம்ப நாள் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கல்ல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. சூர்யா சாரோட கரியருக்கு இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஈவன் சனாவோட மியூசிக்கும் இதில் அது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. பூஜா ஹெக்டே இதுக்கப்புறம் அண்ட் கார்த்திகோடைய இன்னொரு நியூ ஸ்டோரி லைனில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. பார்க்கலாம். அதே கிளாசிக்கான மூவி மாதிரி தான் தெரியுது. ஈவன் மகான் அவருடைய படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பேட்டை, மகான், அங்கே ஜிகிர்தண்டா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் எல்லாமே லைக் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அவர் தான் எக்ஸ்டட்டிக்காக இருக்கட்டும், லைக் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டேம் ரா இந்த மாதிரி வார்த்தைலாம் எல்லா ட்ரெய்லர்ஸுமே ஒரு விஷயம் இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு வேர்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்க பாஷாகவும் இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது. ஸோ தட்ஸ் இதுங்க, பார்த்து முடிச்சிட்டோம். நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்துப்பீங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சூர்யா சாரோட கேரக்டர் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படியே வந்து கீழே லைக் பண்ணிடுங்க. அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் என்ன மாதிரின்றதை. ஸோ அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி ஆட்சி எடுத்து பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக இருந்து நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.